இந்த அரைச்ச மாவை அரைப்போமா கதை தெரியுமா உங்களுக்கு? இப்படி கேள்விப்பட்டால் உங்களுக்கு என்ன தோணுது? அரைச்ச மாவை அரைப்போமா அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் உங்களுக்கு என்ன தோணுது? சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தோணுது. வேறு யாருக்கெல்லாம் எல்லா கதை தான் தோணுது. ஒன்றை சொல்லி உங்களை எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டாங்களா, அதனால் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கேட்டால் அரைச்ச மாவை அரைப்போமான்னா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லுங்கிற நீ, சொந்தே சொல்லுங்கிற நீ, சொந்தே சொல்லுங்கிற நீ, சொந்தே சொல்லுங்கிற நீ அப்படின்னா அரைச்ச மாவு. அப்படி இல்லை இதுக்கு அர்த்தம். அரைச்ச மாவை அரைப்போம்னா இடியாப்பம் சாப்பிடுவோமான்னு அர்த்தம். இடியாப்பம் ஏன்னா அது அரைச்ச மாவு திரும்ப வாயில் போட்டு என்ன பண்ண நீங்கள்? ஒரு இடியாப்பத்தை சொன்னால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? இட்லி என்ன அரைச்ச மாவு, தோசை என்ன பண்ணுக்கிறீங்க, சப்பாத்தி என்ன திரும்ப போட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ அரைச்ச மாவு அரைப்போமான்னு டி ராஜேந்தர் எதுக்கு பண்ணார்? சப்பாத்தி சாப்பிட்லாமா, இட்லி சாப்பிட்லாமா, தோசை சாப்பிட்லாமா, பூரி சாப்பிட்லாமான்னாரு. நீங்கள் என்ன சொல்லுங்கிறீங்க? தப்பு இல்லை. துணியை துவைச்சி போடுவியா போட மாட்டியா? ஒரு வாட்டியா 2 வாட்டியா துவைச்சிச்சேன்னா திரும்ப துவைக்க மாட்டியா? அப்புறமா துவைச்சி துணி துவைக்க மாட்டியா? நீ தெளிவாக தத்துவம் சொன்ன நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? எவன்னா எதனா 100 பேர் பேசிட்டோன்னா நீங்கள் அதையே நினச்சிக்கிறீங்க. டி ராஜேந்தர் கேட்டால் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? டி ராஜேந்தருக்கு நம்ம சொல்லி தரணும். இல்லைங்க அரைச்ச மாவு அரைப்போனா இட்லி, தோசை, பூரி, பொங்கல் கிடையாது. இதெல்லாம் என்ன வடை, இதெல்லாம் என்ன இதெல்லாம்? அப்போ உங்கள் மூலையில் என்னவே இல்லை, சிந்திக்கவே தெரியல. இடியாப்பம் இடியாப்பம் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்படின்னா இப்போ சொல்லுங்கள் அரைச்ச மாவுனா இது. அதாவது உயர்ந்த தத்துவங்களாம் லேசாக எங்கேயோ ஒழிஞ்சுன்னு இருக்கும். அதை புரியணுக்கு தான் என்ன பண்ணா புரியும். பார்வைக்கும் என் பார்வைக்கும் நீங்கள் காலகாலமாக இடியாப்பம்னா என்ன நினச்சிங்க இருந்தீங்க?